கிலோ 150 ரூபாவா? இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்கிற வானகரம் வந்திருக்கோம். இங்கே இருக்க ஃபிஷ்லாம் ரேட் ரொம்ப கம்மியாகவே இருக்குது. என்னென்ன ப்ரைஸ்ன்னு அப்படியே வீடியோவிலே வரும். பார்த்துருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து ஃபிஷ் நம்ம எப்படி பார்க்கணுன்னா, ஃபிஷ்ஷை ஃபஸ்ட் தொட்டு பார்க்கணும். அது நல்லா சாலிடாக இருக்குது. அது எல்லாமே எல்லாருமே வந்து எல்லா செதில் பார்க்குறாங்க. ஐஸ் மீன் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்க்க செதிலோடு இருக்கிற மாதிரி இருக்கும். செதில் நல்லா ரெட்டாகவே இருக்கும். ஃபிஷ்ஷோட கண்ணை பார்த்து எல்லோரும் கொஞ்சம் வாங்குங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்ணு கொஞ்சம் நல்லா தெளிவாக இருக்கும் ஃபிஷ்ஷுக்கு. அப்படி இருந்தாலும் மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ நல்ல மீனும் இருக்கும், கொஞ்சம் இந்த மாதிரி மீனும் இருக்கும். நல்லா செக் பண்ணி வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே கொஞ்சம் பார்த்து செக் பண்ணி வாங்கணும். ஏரி எவ்வளோ? கிலோ 130. ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்னென்னா, வரும்போது எல்லோரும் கவர் கொண்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஷாப்லையுமே கவர் தர மாட்டாங்க. அப்படி கவர் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணோன்னா கீழே இருக்க ஷாப்லேயே உங்களுக்கு கவர் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கடையில் பாருங்கள், கேளுங்க, ரேட்டு கேளுங்க. ஏன்னா நிறைய பேர் ஒரே ஃபிஷ் வச்சுருப்பாங்க. அதனால் 2-3 கடையில் கேட்டு அதுக்கப்புறமேட்டா நீங்கள் எந்த கடையில் வாங்கலாம் டிசைட் பண்ணிட்டு வாங்குங்க ஃப்ரெண்ட்ஸ். எடுத்தோடனே போனோடனே ஒரு கடையில் வாங்காதீங்க. ஏன்னா எடுத்தோடனே இருக்க கடையில் ஒரு ப்ரைஸ் சொல்லுவாங்க, உள்ள கடையில் ஒரு ப்ரைஸ் சொல்லுவாங்க. ஸோ ஒரு ரவுண்ட் முதல்ல ஃபுல்லாக பார்த்துட்டு தென் அதுக்கப்புறம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாங்குகிற எல்லா ஃபிஷ்ஷுமே உங்களுக்கு கீழேயே க்ளீன் பண்ணி தருவாங்க. எல்லாருமே வந்து ரொம்ப லோ ப்ரைஸ்லேயே உங்களுக்கு க்ளீன் பண்ணி தருவாங்க. என்ன ப்ரைஸ்னால், ஒரு 30 ருபீஸ் சின்ன ஃபிஷ்ஷுக்கு, பெரிய ஃபிஷ்ஷுக்கு வந்து அதுக்கேற்ற ப்ரைஸ். அதே மாதிரி உங்களுக்கு இறாலேருந்து எல்லாமே உங்களுக்கு கீழே க்ளீன் பண்ணி தருவாங்க. அந்த மீன் வறுவலுக்கு செம்மையாக இருக்குங்க. இப்போ நீங்கள் பார்க்குற ஃபிஷ் வந்து ரொம்ப கம்மி ரேட்லேயே கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கோலா ஃபிஷ், அதாவது இந்த தண்ணிக்கு மேலே பார்க்குங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஃபிஷ் இது வந்து ரொம்ப கம்மி ரேட்லேயே கிடைக்கும். பட் நிறைய பேருக்கு தெரியல. பட் அதோட ஃப்ரை ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய புது புது ஃபிஷ் இருக்குது. எல்லா ஃபிஷ்ஷும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எவ்வளோ? மத்தியா மத்தியா இது 100 ரூபாவா கிலோ? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மத்தி ஃபிஷ் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவு ஃப்ரெஷ்ஷாக அந்த மீன் எவ்வளோ? அதுவும் 100 ருபீஸ் தான் கேஜி. அதேமாதிரி நீங்கள் வானகரம் ஃபிஷ் மார்க்கெட் நீங்கள் வரது இருந்தீங்கன்னா, 2 வீலரில் வரதுந்தீங்கன்னா உங்களுக்கு பைக் பார்க்கிங் ஒரு 5 ருபீஸில் சார்ஜ் பண்ணுறாங்க. ஜிபே ப்ளஸ் கேஷ் ரெண்டுமே கலந்து. பட் மோஸ்ட்லி நீங்கள் இது நம்ம பார்த்துக்கோங்க. அதே மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 6 o'clock இல்லை 7 o'clockலாம் மார்க்கெட் ஓப்பன் ஆகிடுது. அந்த டைம் நிறைய பேர் வந்து ரேட் கம்மியாக இருக்கும்னு வருவாங்க. உங்களுக்கு 9 o'clock 10 o'clock மார்னிங்கில் தான் ஃபிஷ் கம்மியாக இருக்கும். ஏன்னா ஆல்மோஸ்ட் அவங்களோட பீக் சேல் முடிஞ்சிருக்கும். ஸோ இந்த டைமை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி கொஞ்சம் மார்னிங் ஒரு 9-10 o'clock வந்தீங்கன்னா ஃப்ரீயாகவும் இருக்கும். நீங்கள் ரேட்டும் நீங்கள் பேசி நல்லா கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பட் கண்டிப்பாக ரேட்டை நல்லா பேசி கம்மி பண்ணி வாங்கணும். இல்லைனா அவங்க சொல்கிறத ரேட்டாக எவ்வளோ கிலோ? 400. ஃபிஷ்ஷோட செதில் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. மீன் நல்லா சாலிடாகவே இருக்குது. இது வந்து மரவ மீன். இந்த ஃபிஷ் வந்து மோஸ்ட்லி யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. நைட்டு சங்கரா இந்த மாதிரி சாப்பிட்ருக்காங்க. பட் இந்த மாதிரி கொஞ்சம் ஃபிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மடவை மீன் வந்து ஃப்ரைக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஃபிஷ்ஷை நீங்கள் வாங்கினதுமே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளீன் பண்ணி தர ஒரு 40 to 50 people கிட்டே இருப்பாங்க. நீங்கள் கொடுத்து நல்லாவே க்ளீன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்கள் கட்டிங்ஸ்லாம் வந்து நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ உங்களுக்கு அப்படி கட் பண்ணி தருவாங்க. ரேட்டும் ரொம்ப அஃபோர்டபுள் தான் இருக்கும். 30-40 அவ்வளோதான் இருக்கும். ரொம்ப ரேட்லாம் இருக்காது. அதுவும் நீங்கள் பெரிய ஃபிஷ்ஷாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்மி ரேட்டே வாங்குவாங்க. அதே மாதிரி இறாலேருந்து உங்களுக்கு நீங்கள் என்ன நண்டு எது வாங்கினாலுமே உங்களுக்கு எல்லாமே கீழே க்ளீன் பண்ணி தருவாங்க. அதாவது உங்கள் கட்டிங்ஸுமே நல்லா தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வானகரம் ஃபிஷ் மார்க்கெட் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நியூ சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. இது என்ன நிறைய வீடியோஸ் இதுக்கப்புறமே வரும்.